நாளை வரும். நான் பிரச்சனையில கேட்க வரவன் இல்ல, தீர்க்க வரவன். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நான் கட்சி தொடங்குறது மக்களை வைத்து பிழைக்கல, மக்களுக்கு உழைக்க. அதை கவனத்தில் வச்சுட்டு என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள், இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தணும். எங்க நாடு ஆகுது வல்லரசு, எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. சதம் அடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல, விளைஞ்ச நெல்லு மேல ஊறுது கீழே, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். வீராங்கனை சானியா மிர்சா, எங்க நாடு வல்லரசு. விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. டெல்லி வரைக்கும் ஒரு ரூபா போகணும், பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகிறது வேணும், எங்க நாடு வல்லரசு. எங்க நாடு வல்லாகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. இதெல்லாம் மாத்தணும்னா ஒரு வழி இருக்கு. ஒரு வழி, என்ன வழி? ஓட்டு போட போற பொண்ணு நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிக்காத. வாலியண்டாபுர ஊராட்சி மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் சகோதரி சுகன்யா அவர்கள் ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வந்தா என்ன செய்யும்? 15 வருஷமா நாங்க கத்திட்டு தான் இருக்கோம், என்ன செய்வோம் அப்படிங்கறத. மக்களாகிய நீங்கள் காதில் வாங்கியும் வாங்காத போலும் நீங்க ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அதிமுக மாற்று திமுகவும், திமுக மாற்று அதிமுகவும். ஐயா அவர் வந்து அது இதை செய்யறங்கிறாரு, ஐயா இவர் வந்து இதை செய்யறங்கிறாரு. இந்த இலவச நம்பி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா நீங்க இந்த நாட்டை ஒழிச்சிட்டீங்க. மக்களாகிய நீங்க உங்க கையில தான் இருக்கு. நாட்டை நல்வழியை கொண்டு போறதும் நாசமா கொண்டு போறதும். ஒரு நாடு வளர்ச்சி பாதையில போகுதுன்னு சொன்னா அந்த வளர்ச்சி பாதை கொண்டு மக்களிடத்துல பணப்புழக்கம், அதான் துட்டு நல்லா புழங்கும். அந்த வளர்ச்சி பாதையில நாட்டை கொண்டு போறாங்கன்னு பார்த்தா எந்த அரசியல்வாதியும் கொண்டு போல. நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசியல்வாதியை மதிப்பீங்களா? மதிக்க மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சி வந்தா இந்த வளர்ச்சி பாதைங்கிறத முதல்ல செய்யும். சாராயம் வந்து ஒரு தீபாவளி வந்ததுன்னா சாராயம் வந்து போன வருஷம் அவ்வளோ வித்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வித்துச்சுன்னு இந்த செய்தியில் ஓடும் பாருங்க, எல்லா டிவிலையும் முன்னிலை. மக்களை பாருங்க இவ்வளோ குடிக்கிறீங்கிறது அவன் செய்தியில் போடுறான் இந்த அளவுக்கு. அந்த மாதிரி இந்த சாராய கடையெல்லாம் ஒழிக்கும். இலவச வந்து தூய குடியில கொடுக்கும், ஆக சிறந்த மருத்துவத்தில் கொடுக்கும், தரமான படிக்கக்கூடிய கல்வி கொடுக்கும். இலவச நாம் தமிழர் கட்சி வந்தா 100 நாள் வேலை எப்படி உங்களுக்கு அரசு வேலை மாதிரி தெரியுதோ அதே போலதான் ஆடு மாடு கோழி வளர்த்தெல்லாம் அரசு பணியா கொண்டு போவோம். எப்படி உங்களுக்கு 100 நாள் வேலை மட்டும் அரசு வேலை மாதிரி கொண்டு போறீங்கல்ல? நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கக்கா வேலைக்கு போறீங்க? கவர்மெண்ட் வேலைப்பா. என்ன வேலை? கவர்மெண்ட் வேலை, தூங்குற வேலை தான் மரத்துக்கடியில. ஆனா அந்த 100 நாள் வேலைக்காரங்களை வச்சு இந்த நாட்டை செழிப்பாக்குறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. எப்படின்னா ஒரு ஊர்ல இப்ப இந்த வாழையண்டாபுரத்தில் 7 வேலைக்கு போறாங்க. அந்த 100 நாள் வேலையில ஒரு 100 பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு 2 கண்ணு மரக்கண்ணுங்க மேல வச்சு வளர்த்தே ஆகணும். அப்படி சொன்னா அது வளர்ச்சி. இயற்கை வளம் பெருகுதுன்னு அர்த்தம். இவங்க இயற்கையை அழிப்பாங்க, மண் வளத்தை அழிப்பாங்க, மலையை அழிப்பாங்க. மழைனா நமக்கு மலையை கொண்டு வர மலையும் அழிச்சிடறாங்க, மரத்தையும் அழிக்கிறாங்க. அப்ப மழை எங்கிருந்து வரும்? நீங்க இலவசங்க பேர்ல 5 வருஷத்துக்கு 3000 4000 கொடுக்கறது யாரோ கொடுக்க வந்துள்ளோம்.
50 ஆண்டு காலமா மாறி மாறி வாக்கு செலுத்திட்டோம். இன்னைக்கு நாம சாப்பிட்டுருக்க காய்கறி எல்லாம் நம்ம சுற்றோட்டா போய் விளையாடுறதான்னு கவனிச்சு பாருங்க, தெரியும். எல்லா ஊர் சந்தையிலையும் காய் விற்கிது. ஆனா அந்த சந்தையில் விற்கிற காய் நம்ம பகுதியிலிருந்து விளைஞ்சு வருதான்னு பாருங்க, கிடையாது. எல்லாமே ஆந்திராவிலேருந்து கர்நாடகா வந்துட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி விலை கொடுத்து வாங்க நம்ம வந்துருச்சு. அரிசி ஆந்திரா பொண்ணி கர்நாடகா பொண்ணி வந்துருச்சு. அவன் காவிரியில் தண்ணி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணமே அவன் ஊர் அரிசி நம்ம வாங்கி சாப்பிடுங்கிறதுக்காக தான். ஆனா நமக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. சோழ நாடு சோறுடைத்துன்னு படிச்சிருக்கிறோம். தஞ்சை மண்டலத்தில் இன்னைக்கு என்ன நிலைமை? ஐயா, விவசாயி நெல் உற்பத்தி பண்ணி ரோட்டில் களத்தில் போட்டு வச்சிருக்கான். அதை வாங்கறதுக்கு நாதி இல்லை. இந்த அரசாங்கம் மழையை நனைய விட்டு எலி கடிச்சு கரையாந்துன்னு நாசம் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் டாஸ்மாக் சாராய கடையில் அந்த உற்பத்தி பண்ணுற சாராயத்தை மிக அழகாக குடோன் கட்டி பாதுகாத்து வச்சிருக்கான். ஏசி போட்டு காவல்துறை போலீஸ் பாதுகாப்போட. அப்போ எது முக்கியங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. சாராயம் தயார் பண்ணுற அரசாங்கம் முக்கியமா, விவசாய உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தாமராந்து முக்கியமா? அப்போ செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாரு? விவசாயிகளுக்கு மரியாதை தர அரசு அது அரசு இல்லை, தரிசு. விவசாயிகள் மதிக்காத நாடு அது நாடு இல்லை, சுடுகாடு. இதுதான் எங்க கோட்பாடு. நீ எத்தனையோ தொழில் பண்ணலாம், ஆனா விவசாயங்கிறது தொழில் கிடையாது, ஒரு வாழ்வியல் முறை. இறைவன் செய்த தொழில். நீங்க எல்லா தொழிலும் நிப்பாட்டிடலாம், ஆனா விவசாய தொழில் நிப்பாட்டவே முடியாது. எனக்கு விவசாயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நகரத்துக்கு நீ குடி போலாம். விவசாயம் பண்ண விரும்பல குடி போலாம். ஐயா, என்ன உள்ள ஸ்டாலின் இருக்காரா? நகரத்துக்கு குடி போலாம் நீங்க. ஆனாலும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் விவசாயம் பண்ணி தான், உணவு உற்பத்தி பண்ணி தான் அனுப்பி ஆகணும். ஆனால் எல்லாரும் விவசாயம் வெளியே போயிட்டே இருக்கிறோம். விவசாயம் பண்ண பிடிக்கலன்னு ஒரு கூட்டம், நான் நிறைய படிச்சுட்டேன், நான் விவசாயம் பண்ண விரும்பலன்னு ஒரு கூட்டம், விவசாயம் பண்ணாலும் வருமானம் வரல, லாபம் இல்லை, நட்டமாகுது, நொடிச்சு போறேன்னு சொல்லி ஒரு கூட்டம். எனக்கு எதுவும் வேண்டாம், விளைநிலத்தை பிளாட்டு போட்டு வித்துட்டு அந்த காசை பேங்க்ல போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்றேன்னு ஒரு கூட்டம். இப்படி எல்லாருமே விவசாயத்துக்கு போயிட்டே இருந்தா இன்னொரு 50 ஆண்டுகள்ல, இன்னும் 100 வருஷம் இல்லை, 500 வருஷம் ஆனாலும் வசிக்கும்.